வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம தந்தூரி சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். கேம்ப் ஃபயரில் வந்துட்டு தந்தூரி சிக்கன் வந்து ஃபுல் சிக்கன் எப்படி குக் பண்ணுறதுன்றதை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி ஒரு ஃபுல் சிக்கன் எடுத்துகிட்டு மட்கா சிக்கன் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அந்த ஃபுல் சிக்கனில் எடுத்துகிட்டு நம்ம அந்த கழுத்து பகுதியை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். அதோடய கழுத்தை கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம பிரஸ்ட்டு சைடில் நல்லா கோடு போட்டு விட்டுக்கலாம். மசாலாலாம் அப்போ தான் நல்லா உள்ளே இறங்கும். சிக்கன் ஃபுல்லாகவே நம்ம தேவையான அளவுக்கு இந்த சிக்கன் ஃபுல்லாகவே நம்ம கோடு போட்டுடலாம். நல்லா கோடு போட்டு முடிச்சாச்சு. அதை நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கிட்டோம். இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணுறது எப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம். தந்தூரி மசாலா பண்ணுறதுக்கு இப்போ நம்ம ஹங்கர்டு வந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துக்கிறோம். ஹங்கர்டு எடுத்துக்கிட்டு, ஹங்கர்டுனா தயிரை வந்துட்டு நல்ல ஒரு மஸ்டர்ட் கிளாத்தில் கட்டி வச்சோம்னா அதில் உள்ள தண்ணியெல்லாம் வடிஞ்சு திக்கான கர்டு கிடைக்கும். அதுதான் ஹங்கர்டு. இப்போ நம்ம வந்து சில்லி பேஸ்ட்டு, காஷ்மீரி சில்லி வந்து மஸ்டர்ட் ஆயிலில் குக் பண்ணி வச்சுருக்கோம். லைட்டான ஃபயர் வச்சுட்டு காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுட்டு குக் பண்ணிவிட்டு அந்த பேஸ்ட் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கிறோம். காரத்துக்காக சத்தி சில்லி பவுட்ரு வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதில் வந்து தந்தூரிக்குள்ள கரம் மசாலா வந்துட்டு நம்ம ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆட் பண்ணலாம். இந்த கரம் மசாலா எப்படி பண்ணுறதுன்னா, பட்டை, கிராம்பு, ஸ்டார் அனீஸ் இது 3த்தையும் வந்து சேர்த்துக்கலாம். அதோடு வந்து பிளாக் சால்ட்டு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவு காடமம் பவுட்ரு வந்து நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கிறோம். அடுத்தது பிளாக் பெப்பர் வந்து க்ரஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். பிளாக் பெப்பர் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு நம்ம அதில் சேர்த்துக்கிட்டோம். ஜீரா பவுட்ரு வந்து ரோஸ்ட் பண்ணி பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம். அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கஸ்தூரி மேத்தி வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதை வந்து ஒரு கொஞ்சம் வந்து நம்ம க்ரஷ் பண்ணி போட்டுக்கலாம். நம்ம கேஷ்நட் நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். 4 டேபிள் ஸ்பூன் அளவு கேஷ்நட் பேஸ்ட் வந்து இதில் சேர்த்துக்கலாம். இதில் மஸ்டர்ட் ஆயில் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். சாட் மசாலா வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு போட்டுக்கிட்டோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா வந்து இந்த சில்லி பவுடர்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ சிக்கன் வந்து ஃபஸ்ட் மேரினேஷன் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டில் சால்ட் ஆட் பண்ணி வச்சுருக்கோம். அதை எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா ஃபுல்லாக எல்லா பக்கமும் அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ரெட் மசாலாவை சிக்கனில் இப்போ நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம எல்லா பக்கமும் சிக்கனில் படுற மாதிரி நல்லா பூசி விட்டுக்கலாம். நம்ம சிக்கனில் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணியாச்சு. இந்த சிக்கனை பேக் பண்ணுறது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். நம்ம சில்வர் ஃபாயில் வந்து நல்லா ஒரு 3 லைன் எடுத்து விரித்து வச்சுக்கலாம். அது மேலே ஒரு வாழை இலையை வாஷ் பண்ணி மேலே எடுத்து வச்சுக்கலாம். அதில் நம்ம மேரினேஷன் பண்ணி வச்சுருக்க சிக்கனை எடுத்து மேலே வச்சு பேக் பண்ணுறது எப்படின்னு இப்போ பார்க்கலாம்.
நம்ம மசாலாவை போட்டு வச்சுருக்க இந்த ஃபுல் சிக்கன் எடுத்து நம்ம வாழை இலையில் பேக் பண்ணி அதை வந்து சில்வர் ஃபாயிலில் நல்லா ஒரு பேக்கெட் மாதிரி நல்லா மடித்து நல்லா ரவுண்டாக எடுத்துக்கலாம். இதை மேலே இன்னொரு லைன் சில்வர் ஃபாயில் போட்டு மடித்து இந்த மாதிரி நல்லா ரவுண்டாக எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இது மேலே நம்ம வந்து கேம்ப் ஃபயரில் வந்து கட்டி தொங்க வச்சு தான் நம்ம வந்து இதை குக் பண்ண போகிறோம். இதில் நல்லா டைட்டாக வந்து கட்டு கம்பி வந்து இந்த மாதிரி கட்டிக்கலாம். இந்த மாதிரி நல்லா டைட்டாக நம்ம கட்டிக்கலாம். கட்டிட்டு அது ஒரு நாட் மாதிரி போட்டுக்கலாம். நான் இந்த கம்பியில் நம்ம கோத்து இதில் தொங்க விட போகிறோம். நம்ம தொங்க விட்டு தான் இந்த சிக்கனை நம்ம குக் பண்ண போகிறோம். இது வந்து நம்ம கிறிஸ்மஸ்க்காக இப்போ ஒரு ட்ரையல் வீடியோ மாதிரி இந்த கேம்ப் ஃபயரில் எப்படி வந்து சிக்கன் குக் பண்ணலான்னு நம்ம புதுசாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு இந்த மாதிரி பண்ணி பார்க்குறோம். நம்மளோட கேம்ப் ஃபயர் இப்போ நல்லா சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. இதில் தான் வந்து நம்மளோட சிக்கனை வந்து நம்ம சென்டர் பாயிண்டில் வந்து தொங்க விட போகிறோம். இதில் தான் நம்மளோட சிக்கனை நல்லா குக் பண்ண போகிறோம். இப்போ நம்ம செங்கல் செங்கல் செய்ய யூஸ் பண்ணுற மண் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். நல்லா இது மேலே அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டைரெக்டாக வந்து இது சில்வர் ஃபாயிலில் வந்து குக் பண்ணோன்னா அது அவ்வளோ டெம்பரேச்சர் வந்து தாங்காது. அதனால் அந்த மண்ணை வந்து நம்ம மேலே சேர்த்துக்கிறதுனால சிக்கனில் உள்ளே இருக்கிற வாட்டர் வந்து வெளியாகாமல் நல்லா பர்ஃபெக்டாக குக் ஆகும். இப்போ இந்த மண்ணை வந்து நம்ம நல்லா சிக்கனோட இந்த சில்வர் ஃபாயில் முள்ள ஃபுல்லாக மேலே நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, நம்மளோட சிக்கன் நல்லா வந்து இந்த மாதிரி மண்ணை தடவி விட்டாச்சு. நல்லா தண்ணி தொட்டு இந்த மாதிரி தடவிக்கோங்க. அப்போ தான் சிக்கன் வந்து மண் வந்து விரிசல் விழுந்து கீழே விழாமல் நல்லா பர்ஃபெக்டாக குக் ஆகும். இந்த மாதிரி பர்ஃபெக்டாக ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு இந்த மாதிரி கம்பியில் மாட்டி ஃபயரில் நல்லா சென்டர் பாயிண்ட் வர மாதிரி நம்ம தொங்க விட்டுட்டோம்னா இது ஒரு ஆஃப் டு 1 hour ஒரு ½ ஹவரில் குக் ஆகிடும். பட் அந்த மேலே இருக்கிற மண் வந்து நல்லா வந்து பர்ஃபெக்டாக மண் வந்து கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லாமல் நல்லா குக் ஆகிடுச்சு அப்படின்னா உள்ளே நம்மளோட சிக்கன் வந்து நல்லாவே வெந்திருக்கும். நீங்கள் மேலே இருக்கிற மண் வந்து குக் ஆதான்னு மட்டும் பார்த்தா போதும். நம்மளோட சிக்கன் வந்து இப்போ நல்லா குக் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. அங்கே வந்து மழை வந்தனால நம்ம சிக்கன் ஆல்ரெடி குக் ஆகிடுச்சு. நம்ம இப்போ வீட்டில் எடுத்து வந்து அன்பாக்சிங் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். நம்மளோட சிக்கன் இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. மழை வந்தனால நம்ம இது ஒழுங்காக ஷூட் பண்ண முடியல. அதனால் ஃபோட்டோஸாக எடுத்து வச்சுருக்கோம். நம்ம சிக்கன் நல்லாவே குக் ஆகிருக்கு. சிக்கனை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு.
நல்லா சாஃப்டாக குக் ஆகிருக்கு. பீஸ் நல்லாவே இருக்குது. நம்ம நல்லா மழை பெஞ்சனால உள்ளே பண்ண முடியல. நல்லா சாஃப்டாக சூப்பராக குக் ஆகிருக்குங்க. ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு பண்ணோம். இது இந்த மட்கா சிக்கன். இது வந்து நம்ம இந்த வச்சு உள்ளே வச்சு குக் பண்ணனால சூப்பராக குக் ஆகிருக்கு. செம்மையாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மழை வந்தனால ரொம்பவே சிரமமாகிடுச்சு பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே. நம்ம எப்பயும் நார்மலாக சிக்கன் குக் பண்ணால் கொஞ்சம் ஒரு மாதிரி ட்ரையாக ஃபீல் ஆகும். இந்த மாதிரி குக் பண்ணுறதுனால செம்ம சாஃப்ட்டு, செம்ம ஸ்மூத்தியாக இருக்குங்க. சூப்பராக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு லெவல்